ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்லீவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்டர் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். வேறு எந்த ஒரு புட்டாஸோ இல்லை வேறு எந்த ஒரு டிசைன்ஸுமே நம்ம வந்து இந்த ஸ்லீவில் வந்து கொடுக்க போகிறதில்ல. ஒன்லி இந்த பார்டர் மட்டும் நம்ம வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அகலம். ஸோ அந்த அகலத்துக்கு மட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்போவும் ஸ்டார்ட் பண்ணும்போதே செயின் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நம்ம வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி கிராஸஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிராஸ் லைன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் நம்ம வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். இதில் ஃபுல்லாகவே ஜரி த்ரெட் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவுமே இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணல. அண்ட் பீடு வந்து சுகர் பீட்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டபுள் லைன் செயின் ஸ்டிச் வந்து அவுட்டரில் கொடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து 2 சைடுமே மேலேயும் கொடுத்துருக்கோம், கீழேயும் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது உள்ளே இருக்கக்கூடிய அந்த செக்குடு வந்து நம்ம டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து அந்த செக்குடு வந்து இந்த பேட்டர்னில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கேப்லலாம் வந்து சுகர் பீட்ஸ் வச்சுக்கணும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த செயின் ஸ்டிச்சுக்கு பதிலாக நீங்கள் சுகர் பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஹெவியாக கிராண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அண்டு இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளாக இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த செக்குடு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் ரொம்ப குட்டியாக போட்டிருக்கேன், செக்குடெல்லாம் நெருக்கமாக கரெக்டாக ஒரு சுகர் பீட்ஸ் வைக்கிற அளவுக்கு. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய செக்குடு போட்டு உள்ளே பெரிய பீடு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெக் டிசைனும் ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்காச்சும் அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே போல் ஆரி காட்டை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம எப்படி வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் யாராவது வந்து பார்க்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இப்போ நான் வந்து காட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் கிளாத்தை. நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வந்து காட்டில் வந்து நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலை. ஏன்னா இதில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்குது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கே. அதனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இந்த காட்டை வந்து எப்படி இருக்குது, நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் பரவாயில்லையா இல்லை காட்டே பரவாயில்லையா அப்படிங்கிறதால நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு நான் அதில் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஏன்னா சைஸஸ்னே வந்து இது நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அதனால் நான் எல்லாமே பார்த்துட்டு செட் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம செக்குடு வந்து நான் உங்களுக்கு இதில் போட்டுட்டேன். இந்த கேப்பில் வந்து தான் நம்ம வந்து இந்த சுகர் பீட்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு பீட்ஸாக தான் வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு பீட்ஸுக்கும் நீங்கள் வந்து நாட் போடுறதுனா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம அந்த ஓவர்லேப் பண்ணி அந்த லூப் மாதிரி எடுத்து அந்த பீடை சுற்றி விடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு நல்லா டைட்டாகவே க்ரிப்பாக இருக்குது. நான் வந்து அது மாதிரி பாதி போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஸ்விங் ஊசி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்விங் நீடில் இருக்கு இல்லையா, ஹெம்மிங் நீடில், அதில் வந்து உங்களுக்கு நம்பர் 10ன்னு நினைக்கிறேன். இந்த சுகர் பீட்ஸுக்கு அந்த நீடில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த நீடில் கூட வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட டைம் வந்து சேவ் ஆகும். இதுனா நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். அண்டு லூப் போட்டிங்க அப்படின்னாலுமே இது பீடு வந்து குட்டியாக இருக்கிறதுனால லூப் போடுறதுக்கும் டைம் ஆகும். ஸோ குயிக்காக வந்து நீங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் நீடிலும் த்ரெட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் அதே போல் இந்த மாதிரி நாட் வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் போடும்போது அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு வெளியில் தெரியும். அதனால் நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து நார்மல் நீடில் தைக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியான வேலையும் கூட, அண்டு ஃபினிஷிங்கும் கூட கொஞ்சம் நீட்டாக வரும் உங்களுக்கு. அதனால் பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து த்ரெட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இதோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.
அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.